ஹவு டு டர்ன் ஆன் வெக்கேஷன் மோட். வண்டியை வந்து 2 நாள் நாங்கள் எடுக்க போகிறதில்ல. வண்டியை எப்படி வந்து வெக்கேஷன் மோட் போடுறது அப்படின்னு நீங்கள் எனக்கு பார்க்க போகிறீங்க. இது வந்து மேட்டர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். சார்ஜரை வெளியில் எடுக்கணும். சார்ஜரை வெளியில் எடுத்தாச்சா, சார்ஜரை வெளியிலேருந்து எடுத்துடணும். மெனுவை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து வெக்கேஷன் மோட்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே போட்டுருக்கா கோயிங் அவே ஃபார் சம் டைம் ஆக்டிவேட் வெக்கேஷன் மோட். கிளிக் பண்ணு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சார்ஜரே எடுத்துருக்கோம். சார்ஜர் நம்ம எடுத்தாச்சா. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பவர் ஆஃப் வித் ஆர் வித்தவுட் ஹேண்டில் ஆஃப். இப்போ நம்ம ஆன் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம சார்ஜரை வந்து போடணும். சார்ஜர் போட்டு நம்ம இங்கே வந்து சார்ஜ் கேபிள் போட்டுருக்கோம். வெக்கேஷன் மோட எப்படி என் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து ஆப்பில் தான் இருக்கும். நமக்கு வந்து ஆன் பண்ணி வச்சுக்கணும். நமக்கு சார்ஜருக்கு இப்போ என்னன்னா, இதை வந்து நம்ம கீப் ஆஃப் வச்சு தான் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணோம். இந்த பட்டன் ஹோல்ட் பண்ணு. இந்த பட்டன் ஓகே, இந்த பட்டன் இல்லை. ஓகே, இப்போ வந்து ஆன் ஆயிடுச்சா. ஆன் ஆனதுக்கப்புறம் இப்போ நமக்கு வந்து சார்ஜிங் அப்படின்னு காட்டும். இப்போ வந்து வெக்கேஷன் மோட் ஸ்டாப் ஆயிடுச்சு. நமக்கு வந்து வண்டி ஆன் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து சார்ஜிங் அப்படின்னு பார்ப்பீங்க. இப்போ அந்த அன்லாக் இனிஷியலைசிங் சார்ஜிங் ஆயிடுச்சா. இப்போ சார்ஜிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்படி தான் வந்து வெக்கேஷன் மோடு மேட்டர் எலக்ட்ரிக்கில் நம்ம வந்து ஆன் பண்ணுறது. வெக்கேஷன் மோடு ஆன் பண்ணுறது எப்படின்னு காமிச்சிருப்பேன். இப்போ வெக்கேஷன் மோடு எப்படி ஆஃப் பண்ணுறது, அப்புறம் எப்படி சார்ஜிங் பண்ணுறது அப்படின்றத நான் காமி